அதுக்காக தூக்கி போட முடியும்? பாலா பெத்து கூட 25 வருஷம் ஆச்சு. இது நல்ல கதையா இருக்கே. மேல பாத்தீங்கன்னா அங்க செல்ஃப் எல்லாம் இருக்கு கிச்சன் மேல. அங்க ஏதோ போனி குண்டா கிண்டாலாம் அடுக்கி வச்சிருக்காங்க. பாத்துக்க, அப்படியே வரிசையா பாத்துட்டு வா. பார்த்தேனாதான் தெரியும். கீழே பாரு, கீழே கண்ணாமண்ணான்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க. கிச்சனாவே இல்ல. இங்க பாரு, பாத்துக்கடா பாலா. நச நசன்னு பாடுறா பாலா. நீயே பாரு எப்படி என்ன மோசமான நிலைமையில இருக்குன்னு பாரு. இது ஏதோ இன்னைக்கு தேவலான்னு நினைக்கிறேன். அநேகமா பாவம் அவங்க அப்பாதான் ஏதோ பண்ணி வச்சிருப்பாரு, அடுக்கி வச்சிருப்பாரு. பாரு மேல பாத்தியா, மேல என்னென்னமோ இருக்கு. இந்த பக்கம் செல்ஃபு. உள்ள திருப்பி வெளியில போனா அதே டாய்லெட்டை நோக்கி தான் போகணும் நம்ம. ரைட் சைடு டர்ன் பண்ண, லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணினா சாமி செல்ஃபு. ஓகேவா? இது கிச்சனு. கிச்சன் நல்லா பாத்துக்கிட்டியா? கீழையும் பாத்துக்க, கீழே பாத்துக்க, கீழே பாத்துக்க. சிலிண்டர் எங்க வச்சிருக்காங்க பாரு. பக்கத்துலயே இந்த சிலிண்டர் பக்கத்துல இன்னொரு சிலிண்டர் நிக்கிறாங்க. பாத்துக்க. ஓகேவா? பாவம் அப்பா உழைப்பாளி இப்பதான் எங்கயோ வெளியில போயிட்டு வந்திருக்காரு அசந்து. அப்பாவையும் பாத்துக்க. இங்க சாமி ரூமு. ஆனா செருப்பு போட்டுட்டே தான் அம்மையார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போவாங்க. நீ பாத்துக்க. நான் எதுவும் சொல்றதுல நீயே பார்த்து சொல்லிக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? வேற ஏதாவது சொல்லணுமா? நீங்க சொல்றாருன்னா சொல்லிக்கங்க. அப்புறம் இதான் முதலே காமிச்சிட்டேன் பெட்ரூம். பாத்துக்க. இதுதான்ப்பா உங்க வீட்டோட ஓவர் வியூ, இன்னர் வியூ. அவுட்டர் வியூ ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். வேணா இப்ப இன்னொரு தடவை நான் மாடிக்கு போறேன். தெரியுதா? இப்ப நல்லா வீட்டை பார்த்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? நான் எல்லா ஆங்கிள்லயும் எடுத்துட்டேன். பாத்துக்க. இதெல்லாம் மேல ஹால்ல உள்ள மேல உள்ள வியூ. பாட்டி போட்டோ தெரியுதா? பாட்டியம்மா இருக்காங்களா? பாத்துக்க. இப்ப வெளியில போற வியூ. இது இன்னொரு காமெடி பாரு. மேல ஒரு குச்சி வச்சிருக்காங்க பாரு. யாராவது ஒருத்தர் கதவை தட்டினாங்கன்னா அவங்க தலையில போட்டு அவங்க காலி பண்ணதுக்கான ஐடியா இது. பாத்துக்க. இதுக்கு அதுங்கிறாரு. ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து மாடிக்கு போறோம். மாடிக்கு போறதுக்கான வழி தான். வெளியில போறோம் பாத்தியா? வெளியில போய் இந்த பக்கம் டர்ன் பண்ணா வெளியில போறதுக்கான வழி. நான் உள்ள வந்தேன் பாத்தியா? கார் நிக்குதா? ஸ்ட்ரீட் டாக்ஸி. நம்ம இந்த பக்கம் போவேனா? அப்படியே இந்த பக்கம் போனேன்னா இங்க குட்டி குட்டி சிலிண்டர் இருக்குது பாரு. இங்க ஒரு கதவு இருக்கு. தெரியுதா? கதவை நான் இப்ப க்ளோஸ் பண்றேன். கதவு இருக்கு. இந்த கதவை நீ ஓபன் பண்ணேனா மாடிக்கு போவதற்கான வழி. இப்ப பாரு மாடிய. இதுதான் நம்ம வீட்டு மாடி. அப்படியே மாடியை ஏறினேன்னு வச்சுக்கீங்க, மாடியை வந்துடும். நீ அடுத்தபடியா வீடு கட்டுறதுன்னா மாடியில ஒரு வீடு கூட கட்டிக்கலாம். சூப்பரா இருக்கும் மாடி. பாத்துக்க. வெளியில வேலை நடக்குது, அதான் சவுண்டு வேற கேக்குது. இது வீட்டுக்கு முன்னாடி வந்து சப்போட்டா பழம்யா. சப்போட்டா மரம் இருக்கு. நீ சப்போட்டா சாப்பிட்டுக்கிட்டே மாடியில் நின்று சைட் அடிக்கலாம். அது வேற விஷயம். ஓகேவா? கீழே பாரு. கீழே தெரியுதா? இது உள்ள மாடியில உள்ள ஜஸ்ட் இன்னும் மேல ஏறினோடனே இன்னும் நல்லா க்ளோஸா மாடிக்கு போகணும்னா பாரு. இதுதான் ஓவர் வியூ ஆஃப் யுவர் மாடி. மாடியோட ஓவர் வியூ தெரியுதா? இப்ப நான் மேல ஏறுறேன், படியில ஏறுறேன் நான் இப்ப. ஓகே. ஸோ இங்க துணியெல்லாம் காய போட்டுருக்காங்க. பாத்துக்க நல்லா மாடிய. நம்ம வீட்டு மாடியை மட்டும் பாரு, பக்கத்து வீட்டு மாடியை பார்க்காதடா நாதாரி. ஓகேவா? இது நம்ம வீட்டு தென்னை மரம். பாத்துக்க. தென்னை மரத்துல தேங்காவை தான் காணோம். ஆனா மரம் இருக்கு. ஓகேவா? இது வாட்டர் டேங்க், தண்ணி தொட்டி. ஸோ தண்ணி தொட்டியில தண்ணி இருக்கும். பாத்துக்க. இதான் மாடியை நான் அப்படியே ஒரு சுத்தி வர்றேன். அப்படியே பாத்துக்க. மாடியில இருந்து கீழேயும் காமிக்கிறேன் உனக்கு. இது இந்த பக்கம் சைட்ல இருக்கிறது. ஆல்ரெடி நான் போட்டோ எடுத்துட்டேன். பாத்துக்க எதுக்கும் ஒரு தடவை. ஓகேவா? ஸோ இது இந்த சைடு மாடியில் உள்ளது. இந்த சைடு வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே முருங்கை மரம் வேற இருக்குது. பார்த்துக்க. இது எங்கள் முன்னாடி சைடில் இன்னொரு கேட் இருக்குது பார்த்தியா? முதல்ல ஃபோட்டோ எடுத்துருந்தேன்ல அந்த கேட்டு. இது முருங்கை மரம். ஓகே. ஸோ இப்போ கீழே போகிறோம் நம்ம இப்போ திருப்பி. இதுதான் ஓவரால் மாடி. பார்த்துக்க. இன்னொரு தடவை வேணாம் காமிக்கிறேன் ஃபுல்லாக. பார்த்துக்கிட்டியாப்பா மாடியா? சந்தோஷமா? ரவுண்டு கட்டி எடுத்தாச்சு ஃபோட்டோ. வேற என்ன நீ பார்க்கணும்? கீழே பாரு. இது கீழே உள்ளது. கீழேனா ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். கார் இந்த சைடு நிற்கிதா ஸ்ட்ரைட்டா? அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். செடி கிடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ உங்கள் அப்பா இருக்கிறனால மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காருப்பா. இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். மாடியில் நீ ரூம் போடுறதுன்னா சூப்பராக இருக்கும். ரூம் தனியாலாம் கட்ட வேண்டாம், இதுவே போதும். இப்போ நம்ம திருப்பி கீழே இறங்க போகிறோம். பார்த்துக்க. இது சைடு தான். நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துருந்தேன்ல, அதான் அந்த சைடு வியூ தான் இது. பார்த்துக்க. தெரியுதா? ஓகே. வேற என்ன பார்க்கணும் நீ? அவ்வளோதான். எல்லாத்தையும் காமிச்சாச்சு. வேற ஏதாவது காமிக்கணுமா உனக்கு?
ஃப்ரண்ட் சைடெல்லாம் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துட்டேன். வேணா இன்னொரு தடவை வேணாலும் அப்படியே ஃப்ரண்ட் அப்படியே ஒரு தடவை காமிக்கிறேன். ஓகேவா? பார்த்துக்க. நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து திருப்பி ஃப்ரண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். தெரியுதா? பாட்டியம்மா ஏறுறாங்க மேலே. இங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸி நிற்கிது. ஓகேவா? இங்கே கீழே ஏதோ கொடியெல்லாம் இருக்குது. இங்கே முருங்கை மரம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு தண்ணி டேங்க்கு இது வாட்டர் கேன் ஒன்று இருக்குது. இங்கே குடிதண்ணி குழாய் இருக்குது. ஓகேவா? இது கேட் இப்போ தான் போட்டிருக்காங்க ரீசெண்டாக. கேட்டாக பார்த்துக்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு வியூ தான் நான் ஆல்ரெடி காமிச்சேன். உள்ளே என்ட்ரு ஆனவுடனே லெஃப்ட் சைடு இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு பாரு. லெஃப்ட் சைடு நல்லா ஓரளவுக்கு இடம் நிறையாவே இருக்குது. ஓகேவா? இதான் லெஃப்ட் சைடு வியூ. ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எடுத்தது தான் இது. அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தேன்னா காம்பவுண்ட் வந்துடும். காம்பவுண்டோட எண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ரைட்டு டேர்ன் பண்ணேன்னா இங்கே நிறையா வாழை மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க மக்கள். இது பேக் சைடு வியூ. வீட்டோட பின்புறம். தெரியுதா? இதுதான். திருப்பி அந்த வீட்டோட பின்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன்னா அப்படியே ரைட் சைடு போனேன்னா எப்பப்பாடா அப்படியே திருப்பி இப்போ ரைட் சைடு போனேன்னா அந்த குட்டி கேட்டு வந்துடும். முன்னாடி உள்ள இன்னொரு கேட்டு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே துவைக்கிற கல் இருக்குது. துவைக்கிற கல் இருக்குது. இங்கே தண்ணி இருக்குது. அம்மிக்கல் கூட இருக்குது. ஓகேவா? இங்கே உள்ளே வந்து காமிச்சோம் பார்த்தியா கொல்லப்புறத்துக்கு உள்ள கதவுன்னு, அதுதான் இது. தெரியுதா? ஸோ அங்கேருந்து இறங்கி வந்து இங்கே துவைப்பாங்க. அதுதான் மேட்ரு. இப்போ நான் திருப்பி அப்படியே முன்னாடி போகிறேன். அப்படியே போனேன்னா இங்கே இன்னொரு குட்டி கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேட்டை நீ பார்த்துக்கலாம். இங்கே ஒரு 2-3 வாழை மரம் இருக்குது. பார்த்துக்க வாழை மரத்தை. ஓகே, இப்போ திருப்பி இந்த பக்கம் ரைட்டு டேர்ன் பண்ணினா திருப்பி நம்ம வீட்டோட முன்னாடிக்கே வந்தாச்சு. சுற்றி வர நல்லா ஓரளவுக்கு இடம் ஜாஸ்தியாகவே இருக்குது நீ நினச்சதோட. ஸோ இதுக்கு மேலே உனக்கு எவனும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க முடியாதுடா நாதாரி. ஓகேவா? போதுமா? சந்தோஷமா? பார்த்துக்க. திருப்பி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த தளம்லாம் போட்டாங்க. அப்பா தான் கொத்தனார் வேலையெல்லாம் பார்த்து சும்மா அடித்து கிளப்பியிருக்காரு. தெரியுதா? தளம் போட்டதெல்லாம் இதெல்லாம் இப்போ தான் போட்டாங்க ரீசெண்டாக. போட்டு கார் பார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் நவ்.